அறிக்கையின் விரைவுச் செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் சட்டவிரோத காவலில் உள்ள 35 பாம்பன் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த மாதம் 23ஆம் தேதி புத்தளம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட 35 பாம்பன் மீனவர்கள் கொழும்பு நகரில் சட்டவிரோத காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் இன்று வெளியிடப்படுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் மாநகராட்சி, மண்டல அலுவலகம் மற்றும் அனைத்து நிர்ணயிக்கப்பட்ட இடங்களிலும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அலுவலகத்திலும் வெளியிடப்படுகிறது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை பெயர்களை நீக்க, சேர்க்க மற்றும் திருத்தம் செய்யலாம். ஜனவரி 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 2 மாதங்களில் இல்லாத அளவிற்கு 100 அடிக்கு கீழே குறைந்துள்ளது. தற்போதைய அணையின் நீர்மட்டம் 99.86 அடியாக உள்ளது. அணைக்கு 4682 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. 23,922 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் நீர்மட்டம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது. சேலத்தில் நேற்று காணாமல் போன 11 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். சேலம் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கதுரை தேன்மொழி தம்பதியின் மகன் பாலாஜி நேற்று பிற்பகல் வெளியே சென்றுள்ளான். வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவனது உறவினர்கள் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் பாலாஜி சடலமாக மீட்கப்பட்டான். 25% ரயில்வே பார்சல் கட்டணம் உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 2% ரயில்வே மேம்பாட்டு கட்டணம் மற்றும் 3.78 சேவை வரி ஆகியவையும் இந்த கட்டணத்துடன் சேரும். பத்திரிகைகள் தவிர மற்ற அனைத்து விதமான பார்சல்களுக்கும் குறைந்தபட்சம் 50 கிலோமீட்டர் தொலைவுக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. உயிருடன் இருப்பவர்களுக்கு இறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்ட குறித்து மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இணையதள குற்றவியல் காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமான 4 ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சான்றிதழ் வழங்கும் பணியை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரரின் செயல்பாடுகள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் செங்கல் தயாரிப்பதற்காக மணல் எடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்துள்ளது. இருவள்ளி, அடையூர், சித்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் செங்கல் தயாரிக்கும் நிறுவனங்கள் சட்டவிரோத மணல் அள்ளி வருவதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த பசுமை தீர்ப்பாய நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் நீக்கப்பட்ட உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதே நேரத்தில் நீதிபதி பாலகிருஷ்ணாவின் பதவிக்காலத்தை நீட்டிப்பு செய்வது குறித்து அம்மாநில உயர்நீதிமன்றத்துடன் ஆலோசித்து கர்நாடக அரசு முடிவு செய்யலாம் என நீதிபதிகள் பரிந்துரை செய்தனர். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி பாலகிருஷ்ணாவின் பதவிக்காலத்தை ஒப்பந்த அடிப்படையில் நீட்டிக்கலாம் என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருப்பது ஏற்கத்தக்கதாக இல்லை என சட்ட வல்லுநர்கள் தெரிவிப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயலலிதா இந்த வழக்கிலிருந்து விடுதலை பெறவே குறிப்பிட்ட நீதிபதியே பதவியில் தொடர வேண்டும் என வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தொழில் நிறுவனங்களுக்கான மின்வெட்டு 40% இருந்து 20% குறைகிறது. தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உயர் மின் அழுத்த தொழில் நுகர்வோர்களுக்கான மின் கட்டுப்பாட்டை 40 விழுக்காட்டில் இருந்து 20 விழுக்காடாக குறைக்கப்படுகிறது. மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை தொழில் நிறுவனங்கள் 10 விழுக்காட்டிற்கு மிகாமல் மின்சாரம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மத்திய பிரதேச மாநிலத்தின் கந்த்வா மாவட்டத்தில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிமி இயக்க பயங்கரவாதிகள் 7 பேர் இன்று அதிகாலை சிறையிலிருந்து தப்பினர். அதிகாலை 3 மணி அளவில் சிறையின் கழிவறை சுவரை தகர்த்து 7 பேரும் தப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தப்பி ஓடிய பயங்கரவாதிகளை பிடிக்க முயன்ற போது நிகழ்ந்த மோதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். தப்பி ஓடியவர்களில் ஒருவர் பிடிபட்டுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 5 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டீசலின் விலை லிட்டருக்கு 50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை மாற்றங்கள் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளன. இதன்படி சென்னையில் பெட்ரோல் விலை 3 ரூபாய் 87 காசுகள் குறைந்து 75 ரூபாய் 68 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
கால்நடை தீவன வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவிற்கு வரும் 3ஆம் தேதி தண்டனை விவரம் அறிவிக்கப்பட உள்ளது. இதனை பிர்சா முண்டா மத்திய சிறையில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் லாலு பிரசாத் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறையிலும் Z+ பாதுகாப்பை தொடர வேண்டும் என்ற லாலுவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. கால்நடை தீவன முறைகேடு வழக்கில் லாலு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரிகள் வரவேற்றுள்ளன. இந்நிலையில் ராஞ்சி நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் லாலு தரப்பில் மேல்முறையீடு செய்ய அவரது கட்சி முடிவு செய்துள்ளது. ஊழல் வழக்கில் குற்றவாளி என கடந்த 20ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய காங்கிரஸ் எம்பியுமான ரஷீத் மசூத்திற்கான தண்டனை விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. VP சிங் தலைமையிலான மத்திய அரசில் சுகாதாரத்துறை இணை அமைச்சராக இருந்த ரஷீத் மசூத் மீது 1990-91ஆம் ஆண்டில் தகுதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ படிப்பிற்கான இடங்களை வழங்கியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. தீவிரவாதிகள் என்ற பெயரில் அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளை மாநில அரசுகள் உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தீவிரவாதிகள் என்ற பெயரில் முஸ்லிம் இளைஞர்கள் துன்புறுத்தப்படுவதாக மத்திய அரசுக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேவின் உத்தரவு ஜனநாயக விரோதமானது என்றும் முழுக்க முழுக்க ஓட்டு வங்கிக்கான திட்டம் இது என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அவரது இந்த செயல் நாட்டை துண்டாடும் செயல் என்றும் பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. எந்த தலைவரையும் பார்த்து காங்கிரஸ் அச்சப்படவில்லை என அக்கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ஆதரவாக இருப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நின்றாலும் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என சோனியா காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் கூட்டணியின் ஆட்சியில் கடந்த 9 ஆண்டுகளில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் 9 மாதங்களில் தீர்க்கப்படும் என்று பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், வாஜ்பாய் தலைமையிலான அரசு உலகின் கவனத்தை ஈர்த்தது போல் இந்தியாவை ஒளிரச் செய்யும் நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். பாலியல் புகாரில் சிக்கிய ராஜஸ்தான் மாநில முன்னாள் அமைச்சர் பாபுலால் நாகர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குருதாஸ் காமத் இதனை தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாபுலால் நாகர் மீது 35 வயது பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்தார்.